பல போட்டோஸ்ல அமானுஷ்யமான சில உருவங்களை மக்கள் தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பொதுவாவே இறந்து போன ஆத்மாக்களோட உருவங்கள் கேமராவில் பதிவாகும்னு அவர் சொல்ல, இவங்க நம்மள அந்த ஆத்மா தான் தொல்லை பண்ணுதுன்னு நினைச்சிட்டு நடந்ததை அவர்கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல பல அமானுஷ்யமான விஷயங்கள் விபத்து நடந்த பிறகுதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு அவர் இந்த மாதிரி விபத்துல இறந்த ஆத்மாக்களுக்கு நம்ம மரியாதை பண்ணிட்டோம்னா அது நம்மளை தொல்லை பண்ணாம நம்மளை விட்டு போயிடும்னு சொல்றாரு. அதனால அவங்க அந்த ஆத்மாவுக்கு மரியாதையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இத பண்ண பிறகு அந்த ஆத்மா நம்மளை விட்டு போயிடும்னு அவங்க நம்புறாங்க. சில நாட்கள் கழித்து ரோஜா அந்த ஸ்கூல்ல ஒரு போட்டோவை பாக்குறா. அது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு ராத்திரி விபத்துல இறந்து போனால அந்த பொண்ணுதான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவ இறந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போ அன்னைக்கு இவங்க ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு இறந்து போன ஆத்மாவுதான். ஆனா ரோஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த பொண்ணு இவங்கள தொல்லை பண்றான்னு. சந்தேகத்துல அவ தனக்கு கல்யாணம் ஆகும் போது எடுத்த போட்டோ எல்லாத்தையும் எடுத்து பாக்குறான். அதுல